ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஆனா அவங்க தெரியாதனமா ஒரு குற்றத்தை பண்ணி மறைக்க பாக்குறாங்க. இங்க கோவிந்தராஜ்ங்கிற ஒருத்தர் அவங்க கூட்டாளி 4 பேர்கிட்ட ஒரு புது ஆபீசர் வந்திருக்கான். நாம பண்ண தப்பெல்லாம் மறைக்க 1.5 கோடி ரூபாய் பணத்தை ரெடி பண்ணணும்னு சொல்ல அவ்வளவு பணத்துக்கு இப்ப எங்க போறதுன்னு கேக்குறாங்க. இப்போதைக்கு ஆளுக்கு 25 லட்சம் கொடுங்க. நம்ம கூட்டாளி வரதராஜன் இறந்து போனதால அந்த மீதி பணத்துக்கு எனக்கு ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு வரதராஜனோட ஃபேமிலியை போய் பாக்குறான். அப்பாவும் நாங்களும் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யும் போது எங்களுக்கு வர வருமானம் பத்தாம உங்க அப்பா தான் இந்த ஊர்ல ஒரு கோயிலை கட்டினாரு. ராமருக்கு உதவி பண்ண மோகினீஸ்வரிங்கிற ஒரு பொண்ணை தெய்வமாக்கி இந்த ஊரை நம்ப வச்சு உண்டியெல்லாம் ரொப்பணும். இப்போ ஒரு புது ஆபீசர் வந்ததால அந்த கோயிலோட பழைய கணக்கு வழக்கெல்லாம் நோண்ட ஆரம்பிக்கிறான். சோ வரதராஜன் பங்கு ஒரு 75 லட்சம் கொடுங்க, இல்லனா அவன் தான் செத்து போயிட்டானே, மொத்த பழியை அவன் மேல தூக்கி போட்டுறலாம்னு சொன்னதும் வரதராஜன் பையன் நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகி இதெல்லாம் நம்ப முடியல, நீங்க கிளம்புங்கன்னு சொல்லி அனுப்புறான். இருந்தாலும் சந்தேகப்பட்டு அந்த கோயிலுக்கு போய் பார்க்கும்போது தான் தெரியுது இங்க ஹீரோ அம்மாவை தான் மோகினீஸ்வரி தேவின்னு கடவுளா அவங்க அப்பா மாத்தி வச்சிருக்காரு. கோவிந்தராஜனும் ஹீரோவோட சின்னம்மாவுக்கு டெய்லி மெசேஜ் போட்டு ரெஸ்பான்ஸ் இல்லாததால விடிய காத்தால ஹீரோ இல்லாத சமயம் அவங்க வீட்டுக்கு வந்து பணத்தை கேட்க சாதாரண வாக்குவாதம் வாக்கியா தகராறா மாறும்போது பக்கத்து வீட்டு பொண்ணு சட்டை தைக்க வர ரேடியோவை ஹை வால்யூம்ல வச்சு உள்ளார கோவிந்தராஜனை புரட்டி எடுக்கிறாங்க. சின்னம்மா சட்டையை தச்சு கொடுத்துட்டு வந்து பாக்குறதுக்குள்ள ஹீரோவோட அம்மா மோகினீஸ்வரி தேவி கோவிந்தராஜன் கழுத்தை திருப்பி விட்டுறாங்க. குளத்தாங்கரையில குளிச்சு முடிச்சிட்டு வந்த ஹீரோ கோவிந்தராஜன் போயிட்டான்னு தெரிஞ்சதும் ஷாக் ஆகி நிக்கிறாரு.